சார், ஓ பெரியம்மா எங்களோட பெரியம்மா உங்களோட போனுக்கு எடுக்கலான்னு சொன்னவா சார்? இந்த நம்பர் கொடுத்தீங்களா? எஸ் சார். சரி, அது கிடைக்கட்டும். ஓகே சார். எக்ஸாம் எத்தனை மார்க்ஸ்? 90? 2 சார். பேப்பர் இருக்காங்களா இல்லை? நோ சார், இன்னும் தெரியல. மார்க்ஸை மட்டும் காட்டினா? ஓ, நாளைக்கு நாளாண்டைக்கு பேப்பர் பார்த்துட்டு தருவியாம் சார். பேப்பர் ஹேண்ட் உடனே ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புங்க. ஓகே சார். ஓகே. அப்போ நான் இதுக்கு இந்த கிரேட் 7க்கு பாடமாக்க வேண்டிய சொற்கள் நான் அனுப்புவேன். அதை நீங்கள் இந்த ஓகே. ரீடிங் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பண்ண வேணும். இப்போ நீங்கள் இந்த ஓகே. ஸ்டேஜ் 1 vocabulary எத்தனை பாடமாக்கின? புக்கபிலரிஸா சார்? vocabularies எத்தனை பாடமாக்கினீங்க? பாடமாக்கிறேன் சார். அதான் எத்தனை பாடமாக்கினீங்க? ம், 44 சார். நீங்க ஒரு நாளைக்கு கொண்டு பாடமாக்கி இருந்தாலும் இந்த நீங்க 160 பாடமாக்கிறீங்க. வேகம் காணா. எக்ஸாமால பாடமாக்கிறேன் சார். இன்றையில இருந்து ஆரம்பிக்கணும். இனி ஒரு கதையும் இந்த கதைக்கு அப்புறம் எக்ஸாம் அது இது ஃபங்க்ஷன் போன அந்த கதையில இன்னும் கதைக்கே போறா. அது எல்லாருக்கும் பாரானது. ஓகே. எனக்கும் இப்போ அடுத்த வகுப்பு அப்போ நான் உங்களுக்கு எடுக்காம போடுறேன். எனக்கு இப்போ அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்லி இன்னைக்கும் ஷோவும் இல்லை. அவர் நான் ஷோவும் இல்லைன்னு போட்டு இந்த கிளாஸை கட் பண்றேன். அப்போ இல்ல சார். அப்போ ஒரு காரணமும் கதைக்க போறான். ஓகே சார். சரியா? எக்ஸாம் படிச்சு போட்டு மிச்ச டைம்ல இதை கொஞ்சம் பாடமாக்கணும். 5 சொல் பாடமாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 5 சொல் 4 சொல் பாடமாக்குறதுக்கு எக்ஸாம் அது இது இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. இந்தியில இருந்து அந்த எக்ஸ்கியூஸ் இல்லை. ஓகே சார். சரியா? அப்போ நான் உங்களுக்கு கிரேட் 7 அதை இப்போ நீ கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு கிரேட் 7க்கு பெரிய சொற்களை தரேன். சரியா? ஓகே. அது அது கிரேட் 6க்கு உரியது. இதை கிரேட் 7 தான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போகணும். அப்போ அதில் அப்ப கிரேட் 7 சார் நீ பாடமாக்குற? இப்போ கிரேட் 7 புக்கில் இருந்து எடுத்து தரப்போம். கிரேட் 6 பேஜ் அது அதை விடவே வரும் இதுகள். ஓகே. அப்போ இதில் உங்களோட புக்கில் இருந்து எடுத்த சொற்களும் அதில் தமிழ் அர்த்தங்கள் எல்லாம் இருக்கும். தமிழ் அர்த்தம் ஸ்பெல்லிங்கோட சேர்த்து பாடமாக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமில் இடைவெளியில் அந்த முதலாவது கேள்வி எப்படி வரும்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லுல ஒரு எழுத்து எடுத்து போட அதுக்குள்ள பொருத்தமான எழுத்தை எழுத வேண்டி வரும். அப்போ அதில் எஸ் சார். இப்போ எங்க எனக்கு எப்சன்டா இப்படி வந்து போட்டு பி மட்டும் இல்லாமல் ஆகும். அப்போ நீங்கள் அந்த சொல்ல பொருத்தமான சொல்ல தெரிவு செய்கிறதுக்கு நீங்கள் புக்கில் இந்த ஸ்பெல்லிங்களை நான் தந்த நோட்ஸில் இருக்கிற ஸ்பெல்லிங்களை நீங்கள் பாடமாக்கினா தான் நீங்கள் அந்த இடைவெளி கொஸ்டின் நடப்பீங்க. அடுத்து வந்து அங்கே வந்து எக்ஸாமில் இனிமேல் வரப்போகிற கேள்வி எல்லாம் வந்து உங்களோட புக்கில் இருந்து வர சொற்களாக தான் இருக்கும். அப்போ புக்கில் இருந்து வர சொற்களை நான் தனியாக எடுத்து தருவேன். அதை நீங்கள் ஒரு காரணமே என்று சொல்ல அப்புறம் எக்ஸாம் எனக்கு அதெல்லாம் அந்த காரணமெல்லாம் எனக்கு வரலாம் முடிஞ்சு செய்யலையாங்கிற மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்போ அந்த கிரேட் 7 ஆகிட்டீங்கன்னா அப்போ அந்த வேகத்துக்கு போனா தான் உங்களுக்கு சரி. ஓகே. சரியா? அப்போ இதில் இன்னதுக்கு தானே இதுகளில் இருந்தெல்லாம் எடுக்கப்பட்ட சொற்கள்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம வாசிச்சு நீங்கள் தேவையில்லை. இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல்லேயும் உங்களுக்கு வழங்கப்படுத்தோம். நம்ம முக்கியமான பாடங்கள் எக்ஸாமுக்கு வர பாடங்களை தான் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணோம். சரியா? அப்போ இதெல்லாம் நான் இதுக்குரிய சொற்களெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். புக்கெல்லாம் எடுக்கலையா? என்ன புக் இல்லையா? இருக்கு சார், அக்கார்ட் எடுத்துறேன். அப்போ இது இப்போ நம்ம படிக்க போற என்ன ஒப்போசிட்ஸ் என்ன ஒப்போசிட் அல்லது ஆன்டனிம். ஒப்போசிட் அல்லது ஆன்டனிம். எப்படி? ஒப்போசிட் அல்லது ஆன்டனிம். ரெண்டு பேரு அது ரெண்டு ஒரே அர்த்தத்தை தான் குறிக்க போகுது. இது நம்ம என்ன சொல்றேன்னு சொன்னா எதிர்கருத்து சொற்கள்.
என்ன எதிர்கருத்து சொற்கள். எதிர்கருத்து சொற்கள், அதாவது இரண்டு சொற்கள் ஒன்றுக்கொன்று கருத்தில் என்ன செய்ய போகுது, வேறையா காணப்பட போகுது. சரியா? ஒன்றுக்கொன்று ஓகே சார். வேறையா காணப்பட போகுது. இது பாருங்க, வேற என்ன எப்படி இருக்காரு, இப்படி சிரிச்சுக்கு இருக்காருல அழகா, எஸ் சார். இப்படி அழகா சிரிச்சு. இவர் எப்படி இருக்காரு, இவர் கவலையா இருக்கிறார். அவளையா இருக்காரு. அப்ப இவர் எப்படி இருக்காரு, இவர் சிமைல் இல்லாட்டி தமிழ்ல ஹாப்பி. ஆ சந்தோஷமா இருக்காரு. இவரு தமிழ் கவலையா இருக்காரு. கவலையா இருக்கு. அப்ப சந்தோஷத்துக்கு நாம என்ன சொல்லுவோம், ஹாப்பி. என்ன ஹாப்பி. ஹாப்பி. கவலையா இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம் நாம, சேட். sad. அப்போ இங்க இரண்டு சொற்கள் என்ன செய்யுது, ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து vocabulary லிஸ்ட்லையும் உங்களுக்கு நான் இப்போ தரப்புறேன். இதோட இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட விளக்கம் இல்லாத தந்துடுவேன். நீங்கள் பாடமாகி போகணும். இன்னும் ஒரு கதையும் கதைக்கப்புறம் ஒரு பாடத்துலேருந்து இன்னொரு பாடம் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் டிஃப்ரெண்ட். சரியா? ஓகே சார். இப்போ உங்களோட ராத்தோட உங்களோட பெரிய மடமாலும் சேர்ந்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு கிளாஸும், அப்புறம் உங்களுக்கு வேறையா அவங்களுக்கு வேறையா அப்படி கிளாஸ் போகும். அதுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் நம்ம படிப்போம். இப்போ இதில் ஓகே சார். ஒரு கிளாஸ் இருந்து ஒரு கிளாஸ் படித்த உடனே அந்த கிளாஸுக்குரிய வேலை தருவேன் நான். அந்த வேலையை நீங்கள் எனக்கு காரணமே சொல்லப்பறான். சரியா? இனி 7ஆம் ஆண்டுண்டா உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் படிக்கணும், உற்சாகமாக இருக்கணும். காரணங்களை சொல்லி படிக்காமக்கிறது காரணம் எனக்கு தேவையில்லை. சரியா? அப்போ நான் ஒவ்வொரு வேலையும் கிளாஸ் முடிய அடுத்த 5 நாள் கடையில் அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு கடையில் வேலை தருவேன். அதை நீங்கள் முக்கியமாக முடிச்சே ஆகணும். சரியா? அப்போ ஒப்போசிட் வேர்ட்னா என்ன, ஒப்போசிட் இந்த சொல்ல பார்த்து இது என்ன செல்லுன்னு விளங்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் முதலாம் தவணையில் வரும் இது. அது தொடுக்கிறதாகவும் வரலாம், இல்லை இடைவெளி நிரப்புறதாகவும் வரலாம். அது கொஸ்டினை பொறுத்து, அது எப்படினாலும் அவங்க எடுப்பாங்க. இப்போ ஒப்போசிட்னா என்ன, எதிர்கருத்து. ஒரு சொல் இன்னொரு சொல்லுக்கு என்ன இருக்க போதும், எதிராக இருக்க போதும். சரியா? ஓகே. இதுல என்ன படம் கிடைக்குங்க, பிஏ பாருங்க. இதுல வெறும் பாத்திரம் இருக்குது, இதுல தண்ணி உள்ள பாத்திரம் இருக்கு. தண்ணி உள்ள பாத்திரம் இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி இன்னொரு சொல்லலாம்டா, இது வெறுமனே இருக்கு, இது நிறைந்து இருக்கு. அப்படி இது வெறுமனே இருக்குது, அது நிறைந்து இருக்கு. வெறுமனே ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைக்கு நாம சொல்ற எம்டி. என்ன, எம்டி. எம்டி. நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லலவா. இப்ப நீங்க உங்களோட வகுறு என்ன, நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வகுறு என்ன ஆகும், ஃபுல் ஆயிடும். அதான் அது ஃபுல். வகுத்துக்கு ஒண்ணும் இல்லாட்டி அப்ப என்ன சொல்ற, எம்டி. எம்டி. வகுறு நிறைஞ்சா ஃபுல். ஃபுல். அப்ப எம்டிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஃபுல்லுங்கிறது வந்து நிறைஞ்சிருக்கிறது. அப்போ ஒன்று கொண்டு எதிராக அடிக்கலவா, எதிராக அடிக்கும். அப்படி இருக்கு. இதை பாருங்க, சொல்லுங்க. அப்போ இது கருப்பாவும் இது வெள்ளையாவும் இருக்கு. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட். ஒயிட். அப்ப கருப்பும் வெள்ளையும் என்பது எதிரடிக்கிறல்லவா. எஸ் சார். ஓ, அப்ப மேலேண்டா என்ன எதிர்கருத்து, மேலேண்டாவா. மேல் ஆள். இதுக்கு எதிர்கருத்து என்ன, ஒப்போசிட் வேர்ட் என்ன, டவுன். டவுன். சரியா? இன்சைடு. இன்சைடுக்குரிய எதிர்கருத்து என்ன, அவுட் சைடு. அவுட் சைடு. இப்ப இதை பாருங்க, தமிழ்ல சொல்லுங்க. அப்ப இது எப்படி இருக்கு, நேரா இது இருக்கு, நேரா இருக்கு, இது வளைஞ்சிருக்கு. அப்ப நேரா இருக்கிறதுக்கு நாம சொல்றேன் என்ன, ஸ்ட்ரெயிட். நீங்க இப்ப ரோடு நேரா போங்கன்னு சொல்லலவா நாம, எஸ் சார். ஸ்ட்ரெயிட் நேரா. என்ன, நேரா. வளைஞ்சிருக்கிறதுக்கு நம்ம சொல்றோம் க்ரூக். சரியா? என்ன சார், க்ரூக்டா? ஓ, க்ரூக்ட். என்ன, க்ரூக்ட். க்ரூக்ட். எஸ் சார். க்ரூக்ட். ஏன்னா நம்ம படிச்சதுல நம்ம யூனிட் எக்ஸாம் செய்தல நம்ம யூனிட் வைஸா எஸ் சார். படிச்சதுல இருந்து அதே மாதிரி கேள்வி எங்கேயும் வந்தியா,
அந்த இளமை பெயர் வந்தது ஆ உம், கெட் அந்த அப் கெட்ஸ் அப் வந்து எஸ் சார் அதில் அதில் படித்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, அப்போ அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு யூனிட் வைஸாக போவோம். இப்போ நான் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற முக்கியமான பாடங்களை உங்களுக்கு படித்து தருவேன். உங்களுக்கு தேவையான சொற்களை எல்லாம் நீங்கள் பாடமாக்குவீங்க. அந்த யூனிட்டுக்குரிய கேள்வி எல்லாம் செஞ்சு போட்டு அப்படியே 3 யூனிட் செஞ்சோம்னா முதலாவது அவனுக்கு ரெடி ஆயிடுவோம். அப்படியே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவங்க 2 பேர் இருக்காங்க. இவர என்ன எப்படியாப்பட்டால் இருக்காரு, வயது போனால் இவர் வந்து முதியவர் முதியவர், இவ வந்து இளமையானார். அப்போ முதியவருக்கு நம்ம சொல்ற என்ன, ஓல்டு. என்ன ஓல்டு இதுக்கு என்ன சொல்ல நம்ம, யங். யங்கு யங் என்ன, யங்னு சொல்லுவோம். சரியா, ஓகே சார் உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி போட்டோ போட்டு தரலாம், போட்டோ போடாமலும் அவங்க தரலாம். சரியா, அப்ப ஓகே சார் இப்போ கொஞ்சம் ஆப்போசிட் வேர்டை நம்ம படிக்க போறோம். இங்க இருக்கிற ஆப்போசிட் வேர்டை நாம இங்கே பார்க்க போறோம். இப்ப சரியா, அப்படியே கொஞ்சம் மீதிங்க. ஓகே, விளங்குதாது? விளங்குதாது? எஸ் சார் ஓகே, இங்க இருக்கிற 48, இங்க இருக்கிற 1 48 8 8 நான் தருவேன். இதை பாடமாக்கி போட்டு பாடமாக்கிறோம். சரியா, அது நிறைய ஓகே தெரிஞ்சது சார் இருக்கும், உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப பாருங்க, முதலாவது ஃபெட். ஃபெட்டுன்னா என்ன, ஃபெட் பெற்றென்ன தெளிந்த தெளிந்த, கொஞ்சம் உடம்பு அப்படி அப்படி தெளிந்த. இதுக்கு ஒரு எதிரான கருத்து வந்து இல்லை, மெலிந்த. தின், மெலிந்த தின், தெலுங்க தின். திங் அடுத்து வந்து திக். திக் திக், இதுல எதிரானது வந்து என்ன, தின். திங் லாங், நெடிய. லாங் என்ன, லோங்கன்னா நடிக நெடிய. அப்ப அதுல எதிர்கருத்து என்ன, ஷார்ட். சோட் டோல், உயரமான. எப்படி, உயரமான இதுக்கு எதிர்கருத்து வந்து ஷார்ட். ஷோட் பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், தின் தின், ஷார்ட் ஷார்ட். பிக், பிக்னா என்ன, பிக்னா பெரிய பெரிய. அதுல எதிர்கருத்து என்ன, ஸ்மால். ஸ்மால் ஸ்மால். லார்ஜ், லார்ஜ்னாலும் பெரியதான். லார்ஜ்னாலும் பெரியதான் அதுக்கு எதிர்கருத்து என்ன, ஸ்மால். ஸ்மால் அடுத்தது ஹாப்பி, சந்தோஷமான. ஹாப்பி சந்தோஷமான அதுக்கு எதிர்கருத்து வந்து சேடு. ஷேட் சேட். அடுத்தது வந்து பணக்கார, ரிச். ரிச், பணக்கார. அதுக்கு அதுக்கு எதிர்கருத்து வந்து புவர். பூவ அப்படின்னா புவர்னா என்ன இருக்கும், பணக்காரன்டா.
தமிழ் பணக்காரன்டா ரிச். அதான் எதிர்கருத்து தமிழ் பணக்காரன், இதுக்கு எதிர்கருத்து என்ன? ஏழை. ஏன் ஏழை. ஏழை. ஹொட். ஹொட்டுன்னா சூடான என்ன? ஹொட்டனா சூடான. அப்ப கோல்டுன்னு என்ன? குளிர். குளிரான. டாப் உயரம் அல்லது உச்சம். டாப் சொல்லுங்களேன். டாப். டாப். உச்சம். இதுக்கு எதிர்கருத்து பொட்டம். பொட்டம். ப்ரோட் அகலமான. ப்ரோட் என்ன? ப்ரோடண்டா அகலமான. எதிர்கருத்து நெரோ. நரோ. நெரோ. சரியான. ரைட் என்ன? ரைட் சரியான. அப்ப ராங்னா என்ன? ரோங்கண்டா தவறான. தவறான அல்லது பிழையான. உயரமான. ஹை. 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 அப்ப லோண்டா? ஹை. லோண்டா பணிவான. உயரம் குறைவான. பணிவான. வேகமான. ஃபாஸ்ட். ஸ்லோ. எதிர்காத்து வந்து ஸ்லோ. வைல்டு தைரியமான. டேம் இது என்ன? வைல்டு தைரியமான. டேம். டேப். குட் நல்ல. குட் நல்ல. அப்ப பேருன்னா கெட்ட. கெட்ட. புல் நிறைந்த. புல் நல்ல புல் நிறைந்த. எதிர்கருத்து வந்து எம்டி. எம்டி. எம்டி ஒன்றும் இல்லாம இருக்கு. இது வந்து ரஃப் சொரசொரப்பான என்ன? சொரசொரப்பான. ஸ்மூத். ஸ்மூத் அடிக்கிற. ஸ்மூத் அடிக்கிறேன்னு சொல்லல தானே? எஸ் சார். அது கிளீன் சுத்தமான. கிளீன் சுத்தமான. அதுக்கு எதிர்காத்து வந்து டர்ட்டி என்ன? டர்ட்டி. டர்ட்டி. வெட் ஈரமான. வெட்டுன்னா என்ன சார்? வெட். வெட். வெட் ஈரமான. அப்ப ட்ரைன்னா காய்ந்த உலர்ந்த. உலர்ந்த அல்லது காய்ந்த. ஆல்வேஸ் எப்பொழுதும். ஆல்வேஸ் எப்பொழுதும். நெவர் ஒருபோதும் இல்லைங்கிறலா? எப்பயும் இல்லை, ஒருபோதும் இல்லை. விளங்குதா? நெவர். நெவர் ஒருபோதும் இல்லை. எப்சென்ட். எப்சென்ட்னா இல்லாமை அல்லது இல்லைன்னு வரும். absent. ப்ரெசன்ட் இருக்குன்னு சொல்றானே ப்ரெசன்ட். எஸ் சார். பிரசண்டா இருக்கு. எக்ரி ஏற்றுக்கொள். என்ன சார்? எக்ரி. எக்ரி ஏற்றுக்கொள். டிஸ்எக்ரி மறு. டிஸ்எக்ரி. மறுக்கிற. எஸ் சார். அது அது பேக்வேர்டு. பேக்வேர்டு பின். பேக்வேர்ட். பேக்வேர்டுன்னா என்ன? பின். பின். ஃபார்வேர்டுன்னா முன். முன். அட்வான்டேஜ் அனுகூலம் என்ன? அட்வான்டேஜ் அனுகூலம். அனுகூலம். அப்ப டிஸ்அட்வான்டேஜ்னா பிரதிகூலம். பிரதிகூலம். ஓல் எல்லாம். எல்லாம். நன். நன். நன்னா ஒன்றுமில்லை. ஒரு ஆள். ஓலுன்னா எல்லாம், நன்னுனா ஒன்றுமில்லை. சரியா? ஓகே சார். ஓகே சார். பிட்டர் கசப்பான. பிட்டர் கசப்பான. அப்ப ஸ்வீட்னா இனிப்பான. இனிப்பான. அகெயின்ஸ்ட் எதிரான. என்ன சார்? எஸ்ஐ இல்லையா? அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட்
against எதிரான. ஃபோ அதுக்கு எதிராளி எதிரான வந்து என்னென்ன? ஃபோ ஒன்றுக்காக ஒன்றுக்காக for ஒன்றுக்காகன்னு சொல்லலாம். ஆல்வேஸ் எப்போதும். எப்போதும் always நெவர் ஒருபோதும் இல்லை. never இது ஒருபோதும் இல்லை இங்க இருக்காது, இது பார்த்து தேவையில்ல. ஆர்டிஃபிஷியல் என்ன? artificial செயற்கை. செயற்கை அப்ப நேச்சுரல்னா natural இயற்கை இயற்கை. இன்னைக்கு க்ரூக்ட். க்ரூக்ட்னா வளைந்து. group வளைந்து வளைந்து. அப்ப ஸ்ட்ரைட்னா நேரான. straight நேரான ஃபவுண்டு. ஃபவுண்டுன்னா கண்டுபிடிக்கிற. found கண்டுபிடிக்கிற லொஸ்ட்னா நொஸ்டண்டா கண்டுபிடிக்க இயலாது காண வைக்கிறேன்னு சொல்றது என்ன? காணத்து போதும். எஸ் சார் அது நொய்சி சத்தமான. நொய்சி சத்தமான இதுக்கு ரெண்டு இருக்கு. சைலண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி குவாய்ட்னு சொல்லலாம். குவைட் சைலண்ட் சைலண்ட் அல்லது குவாய்ட். அல்லது குவைட் சரியா? ஓகே சார் அடுத்தது என்ன? ஏர்லி. ஏர்லி ஏர்லின்னா என்ன? நேரத்தோடு நேரத்துடன். சரியா? அப்போ லேட்டுன்னா பிந்தி நேரம் சென்று. எஸ் சார் ட்ரை. ட்ரைன்னா காய்ந்து. காய்ந்து இப்போ வெட்டுன்னா வெட்டண்ட ஈரமான ஈரமான. கிவ்னா கொடு. கிவண்டா கொடு அப்போ டேக்குன்னா எடு எடு. ஹெவி பாரமான. ஹெவி பாரமான லைட்டுன்னா பாரம் இல்லாத. லைட் என்றா பாரமற்ற நெரோன்னா ஒடுக்கமான. நரோண்டா ஒடுக்கமான வைடு. வைடுன்னு என்ன? என்றா அகலமான அகலமான. இல்ல, வைடுன்னா அகலமான. ஓல்டுன்னா ஓல்டண்டா வயது போன பழமைய ஓ வயதான. அப்ப யங்குன்னா எங்கண்டா இளையது இளமையான இளமையான. சரியா? அப்ப நியூன்னா புதிய. நியூண்டா புதிய புதிய. ஓல்டுன்னா பழைய. ஓல்டண்டா பழைய பழைய. ஹைன்னா உயரம். ஹையண்டா உயர உயரம். அப்ப லோன்னா லோண்டா காலம் பணிவு. பணிவு பணிவு. ஹைன்னா உயரம்னா பணிவான. லோங்குன்னா நீளமான. லோங்கண்டா நீளமான ஷோர்ட்டுன்னா சோட்டண்டா குட்டையான இது ரைட்டுன்னா சரி. ராங். அது நம்ம நேரத்தில் சரி பார்த்து தானே ரைட் ராங். ரிச்ன்னு அது பார்த்தோம். ரிச் பணக்காரர் பார்த்தோம். நெவர் ஆல்வேஸ் இது ரெண்டும் பார்த்தோம். எம்டி ஃபுல் பார்த்தோம். இது அப் டவுன். அப் டவுன்னா அப்புன்னா டவு அப்புன்னா மேல். அப்பன்னா மேலே டவுனுன்னா கீழே. டவுனண்டா கீழே டவுன்னா கீழே. சரியா? அப்போ இதுதான் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். அப்படி அனுப்பினோன்னா அதையும் பார்ப்போம். சரியா? எஸ் சார் ஓகே ஃபைன். இப்போ நரிக்கு பாருங்க, இதை கொஞ்சம் பார்ப்போம். இதை பார்த்துதான் எப்சன். எப்சன்டா இல்லாமை. நான் பார்த்துல எப்சன்டா பிரசன்ட் ப்ரெசன்ட். எக்ரின்னா என்ன சார் எக்ரி. டிஸ்அக்ரி இங்க பாருங்க, எப்சென்ட். எப்சென்ட்லயும் எஸ்இஎன்டி முடிஞ்சிருக்கு. இங்கேயும் எஸ்இஎன்டில முடிஞ்சிருக்கு. இங்க எக்ரி, இங்க டிஸ்எக்ரி. அதே மாதிரி வந்திருக்கலவா? அப்ப இதுவும் நீங்க தொடுக்கல உங்களுக்கு ஐடியா எடுத்து தரும். சரியா? எஸ் சார் பெக்வேர்டுன்னு என்ன ஞாபகம் இருக்கா?
forward. ஓ பேக். பேக் பண்ண தமிழில் என்ன? பின்னால. அந்த பின். ஃபார்வர்டுன்னா முன்னாடி. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை அப்படியே குந்திக்கி பாடமாக்கணும். சரியா? அட்வான்டேஜ். ஓகே சார். இங்கே வேர்டு இருக்கு பாருங்க, அதே மாதிரி சொல்ல எப்படி பாடமாட்டோம். அட்வான்டேஜ். ஓகே சார். டிஸ்அட்வான்டேஜ். disadvantage. ஓல்னா என்ன? known. ஓல்னா தமிழில் என்ன? எல்லாம். எல்லாம். இப்போ நன்னுண்டா நன். நன் நன்னண்டா ஒண்ணுமில்ல. ஒன்று. எல்லாரும் இல்ல. பிட்டர் கசப்பான. விட்டர் கசப்பான. ஸ்வீட்டுன்னா ஸ்வீட்னா இனிப்பான. இனிப்பான. அகெயின்ஸ்ட் எதிரான. against எதிரான. போறன்னா ஒன்றுக்காக. போரண்டா ஒன்றுக்காக. ஆல்வேஸ் எப்போதும். always போதும். நெவர்னா ஒருபோதும் இல்லை. நெவரண்டா ஒருபோதும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் செயற்கை. செயற்கை. நேச்சுரல்னா இயற்கை. இயற்கை. குரூப்டுன்னா வளைந்த. குரூப்ட்னா வளைந்த. ஸ்ட்ரைட்டுன்னா நேரான. நேரான. சரியா? ஓகே சார். ஓகே, இன்னும் ஒரு சொற்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மிஸ் தி ஆப்போசிட் வேர்ட். சரி, உங்களோட புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி 4. எத்தனை பேஜ் நம்பர் என்ன? உங்களோட பேஜ் நம்பர் 4ஆவது பக்கத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டி 4. ஆப்போசிட் வேர்ட். ஆப்போசிட் வேர்ட் என்ன? ஆப்போசிட் வேர்ட்னா எதிர். எதிர்கருத்து சொற்கள். இது என்ன? பேஷன். பேஷன். பேஷனுக்கு அதை நம்ம பார்க்கல, அப்போ இது இருக்கட்டும். நொய்ஸின்னா பார்த்தோம் நம்ம. நொய்ஸின்னு என்ன? சத்தமான. நொய்சியண்டா குயிட். குயிட். குவைட் எங்க இருக்கு? கடைசி இங்க இதானே? கடைசியில. எஸ் சார். ஓகே. ஏர்லி. ஏர்லின்னா நேரத்துடன். ஏர்லியனா லேட். அந்த இருக்குது. இன்பேட் இருக்குல்ல. இன்பேட். impatient. polite. தெரியல சார். dry. ட்ரை அண்டா அந்த வெட். WET. very good. pound. பவுண்ட். தெரியல சார். give. கிவ் அண்டா டேக். take. டேக்குக்கு இன்னொரு ஒத்த எடுத்திருக்கேன். என்ன? ரிசீவ். என்ன? ரிசீவ். ரிசீவுக்கு நம்ம டேக்குன்னு சொல்லுவோம். எஸ் சார். ஹெவி பாரமான. ஹெவி அண்டா லைட். லைட். வெரி குட். ஒரு சரம் சொல்லி ஞாபகம் வந்துட்டு. அப்போ நீங்கள் நல்லா கட்டிக்கார பிள்ளை ஏன் நீங்கள் செய்கிறா இல்லை? எனக்கு அதான் கோவம் பெறுது. நெரோ. எஸ் சார். நெரோன்னா நரோ. நரோண்டா நரோண்டா அந்த ஒடுக்கமான. ஒடுக்கமான. வைட் சார். அகலமான. ரைட், வெரி குட். ஒபீடியன். ஒபீடியன்டா நம்ம சாந்தமான நல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம ஒபீடியன் சொல்லுவோம். அது இங்க இருக்கு. அதே மாதிரி பாருங்க, டிஸ்ஒபீடியன் சொல்லி. எஸ் அப்ப சார். இதே மாதிரி சொல்லிங்கன்னா நம்ம தமிழ் அர்த்தம் தெரியாட்டியே நம்ம தப்பிச்சுக்கலாம். எஸ் சார். அப்ப அதே மாதிரி பாருங்க பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட்டுக்கு இந்த இருக்கு சார். அந்த வைட் இருக்குல்ல. வெட்டுகளை இம்பேஷன். சரியா? இம்பேஷன். வர இங்க பொலைட். இந்த லொஸ்டுக்கு மேல. வெரி குட். இம்பொலைட். அப்போ இங்க இருக்கிற ஃபவுண்டுன்னு என்ன? காணத்து போறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? லொஸ்ட்னு சொல்றோம். நம்ம கண்டுபிடிச்சதுக்கு நாம ஃபவுண்டுன்னு சொல்லுவோம். சரியா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இப்போ உங்க ஒர்க் புக்ல இருக்கிற ஓகே சொல்லுங்க மேம். இதுக்கு ஹாட் சார். ஹால்ட்டுக்கு. ஹாட். வெரி குட்.
சாஃப்ட்டுக்கு ஹார்ட், ஹார்ட் வெரி குட் ஜங்குக்கு ஓல்ட், வெரி குட் ஸ்லோக்கு ஃபாஸ்ட், வெரி குட் ஸ்மாலுக்கு பிக், பிக் வெரி குட் சேட்டுக்கு ஹாப்பி. சேடுக்கு ஹாப்பி ஓகே இது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே நரி ஓகே இது கேட்ட நரி ஓகே இது செய்ய நீங்கள் ஓகே வெரி குட் அவ்வளோதான் இதுக்குரியது அது சினனிமையும் பார்த்து தான் உங்களுக்கு சரி ஓகே சார். இப்போ சினனிம் இது இப்போ நீங்கள் கட் பண்ணி போட்டோ எஸ் சார். திரும்ப ஜாயின் ஆகுங்க கட் பண்ணி போட்டு ஒரு ஓகே சார். ஒரு ரெண்டு 3 நிமிஷத்தில் ஜாயின் ஆகுங்க ஓகே சார்.